நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வீக்லியில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி நாளைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம வீக்லி அனலைசிங்கில் 23,272 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதுதான் ஒரு நல்ல சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும் போதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே வந்துச்சு. மேலே வந்த மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஷூட்டிங் ஸ்டார், ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷரோடு வந்துச்சு. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட்டு அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த டவுன் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கேயுமே சப்போர்ட்டே கிடையாது மார்க்கெட்டில். மார்க்கெட் எந்த இடத்துல எவ்வளோ தூரம் மேலே போனாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் மார்க்கெட் அகைன் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு சின்ன சப்போர்ட்டு அந்த ரேஞ்சில் தான் இப்போ மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. சரிங்களா, 23,100 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. இனிமேல் ஓஐ டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 23,000 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட் எல்லாமே சின்ன சின்ன சப்போர்ட்டு தான் நான் இனிமேல் ட்ராப் பண்ணுறது. இது எல்லாமே அடுத்தடுத்து மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். 22,800 அப்படிங்கிற லெவல் தான் நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஃபால் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நெஃப்டி காமிக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னா 23,100 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,272 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கும்போது இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் மார்க்கெட் டச் பண்ணுச்சு பார்த்தீங்களா, 23,340 இந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கு ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,600 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைய தினம் சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பிரி இருக்குது. அதோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரிங்களா, இனிமேல் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம இப்போ சொன்ன அடுத்த லெவல் சப்போர்ட் 22,800 அப்படிங்கிற லெவல் தான் இமிடியேட் சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. சரிங்களா, நெஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நெஃப்டியோட ஓஐ டேட்டா சின்னதாக 23,000 ஒரு 1000 பாயிண்ட்ஸு ரவுண்டு ஃபிகர் அப்படிங்கிறதுனால 23,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு எங்கேயுமே ஓஐ டேட்டா கிடையாது. சென்செக்ஸில் பார்த்துடலாம். சென்செக்ஸ்லேயுமே 76,000 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது தான் காமிக்குது. சரிங்களா, இதுதான் சென்செக்ஸ்க்கான நிலவரமும். சென்செக்ஸும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறதான் இண்டிமேட் பண்ணுது. இன்றைக்கே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிருக்கு. நம்ம வீக்லிலையும் சொல்லியிருந்தோம், ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. சென்செக்ஸில் இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 75,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட அந்த சப்போர்ட் வருது. இந்த 75,000 அப்படிங்கிற லெவல் தான் சென்செக்ஸுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 74,400 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 72,570 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 76,700 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 77,572 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 78,265 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாலு நல்லாவே ஒரு 5 மினிட்டில் சின்ன சின்ன கரெக்ஷன் வச்சுட்டு மார்க்கெட் ஆனால் 1 ஹவர் கேண்டிலில் ஒரு கண்டினியூவாக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் வந்திருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம்
இந்த இடத்துல இந்த சேனலை மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிட்டாலே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 77,300 தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 46,000 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு. மேலே வந்துச்சு அப்படின்னா 48,700 இன்றைக்கி வந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 49,800 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 50,677 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒரு கேப் அப்போ மேலேயே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். மேலே வருதே திரும்பிடும் அப்படிங்கிறத யாருமே வந்து இப்போதைக்கு நம்ப வேணாம். அதற்கான எந்த விதமான பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸும் இப்போதைக்கு இல்லை. சரிங்களா, ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து செல்லிங்லேயும் இருக்குது. எந்த வித பையிங் கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஏன்னா பட்ஜெட் இது எலெக்ஷன் அன்னைக்கு வந்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 46,000. நிஃப்டி வந்து பட்ஜெட் அன்னைக்கு வந்த எலெக்ஷன் அன்னைக்கு வந்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,000 இருக்குது. சரிங்களா, இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. 21,200 இது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு வந்த வால்டிலிட்டி. இதை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து அகைன் இனிமேல் மேலே போகும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறது. சப்போஸ் ஒரு ட்ரெண்டு வந்து ஒரு அப்சைடு மொமெண்டம் கொடுத்தா கூட இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 23,200 to 300 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்செக்ஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணி காமிச்சேனே, அதே போலவே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இது வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்த சப்போர்ட்டில் ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நல்லாவே அடுத்தடுத்த ஃபாலை நோக்கி மார்க்கெட் வந்து போகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஓனாக நீங்களே யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கற்றுத்தரோம். அதற்காக நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேணாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ் 2 days அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.